கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாதாக. ஜெயின் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளில் நாம் தொடர்ந்து பார்த்து இந்த பழைய ஏற்பாடுகளிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாளில் தானியேலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அவர் கர்த்தரை எப்படி நோக்கி ஜெபம் செய்தார், கர்த்தர் அவர் ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1-2 அதிகாரத்தை வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். முதல் இந்த தானியேல் என்பவர் யார் அப்படின்னு பார்க்க போனால், தானியேல் என்பவர் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவர். இவர் பாபிலோனில் இவர் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த வயது 16 வயது என்று கணக்கிடப்படுகிறது, வரலாறு சொல்லப்படுகிறது. தானியேல் சிறைப்பட்டு போகிற அந்த காலகட்டத்திலே நேபுகாத் நேச்சார் 3ஆம் வருஷத்திலே சில வாலிபர்களை கொண்டு வரும்படியாக கட்டளையிடுகிறார். அந்த வாலிபர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களில் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களா இருக்கணும், அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அப்படின்னு ராஜா கட்டளிடுகிறார். அப்படி கட்டளிடும் போது இந்த அடிமையான அந்த இடத்துல இங்கே தானியேல் அவரோடு கூட இன்னொரு 3 பேர் இருக்கிறாங்க. அனனியா, மீஷாவேல், அசரியா, இவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், அந்த வாலிபர்களுக்கு இந்த கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது. அந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது ஒரு தலைவரை நியமிக்கிறார். அந்த பிரதானியுடைய பெயர் என்னன்னு சொன்னாக்கா 1-4 வசனத்திலே பேனாசுக்கு கற்பித்தான் என்று போடுகிறோம். அவருக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்றார், இந்த 4 பேரை பார்க்கும்போது யாரு, தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, இவர்கள் பார்க்கும்போது இவர்கள் யூதருடைய பெயராக இருக்கிறது. இவர்களுக்கு பெயர் முதல்ல மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தானியேலை பெயர் பெல்தேஷாத்சார் என்னவும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயர் இட்டான். அவர்கள் அதை கூட ஒன்றும் சொல்லலை. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு, அந்த பிரதானியான அவர்கிட்ட அந்த தலைவர்கிட்ட போயிட்டு தானியேல் கேட்குறாரு, நாங்கள் நீங்கள் கொடுக்குற உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு மரக்கறிகளை மாத்திரம் எங்களுக்கு போதும், அதனால் நாங்கள் மரக்கறிகளை உண்போம், எங்களுக்கு அதை கொடுங்கன்னு சொல்கிறேன். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, அந்த வாலிபர்களுக்கு இந்த நேபுகாத் நேச்சர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் உண்ணும் உணவிலே ஒரு பங்கை தேர்ந்தெடுக்க அந்த வாலிபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதில் என்னன்னா திராட்சை ரசம் கொடுப்பாங்க. முக்கியமாக அதில் திராட்சை ரசம் கொடுப்பதுனால இப்படி தெரிய வருகிறது, தானியேலுக்கு அந்த திராட்சை ரசம் அவர்கள் குடிக்கக்கூடாது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்னா யூதர்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, முக்கியமாக திராட்சை ரசத்தை விரும்ப மாட்டாங்க. அது அவர்களுக்கு வேதாகமத்தில் தோராவில் சொல்லப்பட்டதுனால அப்படி செய்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த பிரதானி தலைவர்கிட்ட போயிட்டு அவர் வேண்டிக்கிறார். யார், தானியேல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுக்காதீங்க, உங்கள் உணவு முறையில் எனக்கு வெறும் என்ன செய்யுங்க, எனக்கு 10 நாளைக்கு போஜனத்தை என்ன பண்ணணுமா, நீங்கள் பருப்பு வகைகளாக எனக்கு கொடுங்க, நாங்கள் மரக்கறியும் பருப்பு வகையான குடிக்க தண்ணீரும் கொடுத்து எங்களை பாருங்கள், மற்ற வாலிபர்களை பார்க்கலாம் நீங்கள் எங்களை சோதித்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரதானி தலைவர்கிட்ட கேட்குறாரு. சரி, அவர் என்னன்னு சொல்கிறாரு, பாருங்கள், எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன், என்னுடைய தலைவர் நாளைக்கு சிரசேதம் செய்தாலும் செய்திருவார், நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பாருங்கள், இவர் உண்மையாக அந்த திராட்சை ரசத்தை குடிக்கக்கூடாதுன்னு என்பது விரும்புகிறார். அப்பொழுது தேவனே என்ன செய்கிறார், அந்த பிரதானி தலைவர்கிட்ட இரக்கம் கொண்டு, தேவனே அதை வேண்டாம், சரி நீங்கள் சொல்கிறபடி அந்த 10 நாளைக்கு பருப்பு வகைகளும் மரக்கறிகளும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு அந்த மரக்கறியும் பருப்பு வகைகளையும் சாப்பிடுகிறாள். இது 10 நாளைக்கு பிறகு
இந்த வாலிபர்கள் எல்லாம் எங்கே வராங்கன்னு சொன்னால், அந்த முன்னாடி ராஜாவுக்கு முன்னாடி வரும்பொழுது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். பாருங்க, எல்லா வாலிபர்களுக்கும் நல்ல திராட்சை ரசமும் ராஜா சாப்பிட்ட உணவுகளும் கொடுத்தார்கள். ஆனால் தானியேலுக்கும் இந்த அனனியா, மீஷாவேல், அசரியாவுக்கும் அவர்கள் கேட்ட அந்த மரக்கறிகளும் பருப்பு வகையில் கொடுத்தார்கள். அப்போ அந்த ராஜ சமூகத்தில் அவர்கள் போகும்போது அந்த ராஜாவே அவருக்கு என்ன சொல்கிறார், மற்ற வாலிபர்கள் போல இவர்கள் இல்லையே, இவர்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு, ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாருங்கள், ஜோசியர், சாஸ்திரிகள் பல இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ராஜாக்கள் இடத்துல வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்கள பார்க்கலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சமர்த்தக்கார ஒரு சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருப்பதை அந்த ராஜா காண்றார். இந்த 21ஆம் அதிகாரத்தில் கோரேஸ் ராஜ்யம் பண்ணும் 1ஆம் வருஷம் தானியேல் அங்கே இருந்தான். இந்த நேபுகாத் நேச்சார் காலத்திலிருந்து அங்கே வந்து இந்த கோரேஸ் ராஜா ராஜபரம் பண்ண வரைக்கும் அந்த காலத்தில் தானியேல் அந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போது 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நேபுகாத் ராஜா அந்த ராஜபரம் 2வது வருஷத்தில் ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் என்னவென்றால், அந்த சொப்பனத்தை கண்ட உடனே அவருடைய ஆவி கலங்கி அவருடைய நித்திரை எல்லாம் தெளிஞ்சு என்ன செய்கிறாரு, சொப்பனங்களை தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளை, ஜோசியர்களை, சூனியக்காரர்களை, கல்தேயரையும் அழைக்க சொன்னார். எல்லாரையும் வர சொல்கிறாரு. சொப்பனத்தை பற்றி என்ன செய்யணும், சொப்பனம் என்ன, சொப்பனத்தின் அர்த்தம் என்ன என்று சொல்லப்பட வேண்டும். எல்லாரும் கூப்பிடுப்பா, ராஜ்யத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அப்பொழுது கல்தேய ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஒருத்தருக்கு அந்த கல்தேயர் சொல்கிறார், சொப்பனத்தை உம்முடைய அடியாருக்கு சொல்லும், அப்போது அந்த அர்த்தத்தையும் விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். அதாவது சொல்கிறார், நீங்கள் என்ன சொப்பனன்னு சொன்னால் தானே அந்த சொப்பனத்திற்கு நாங்கள் அர்த்தம் சொல்ல முடியும், உங்களுடைய சொப்பனத்தை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோன்னு சொல்லிட்டு அந்த கல்தேயர் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், மீண்டும் சொல்கிறேன், நான் சொப்பனம்லாம் சொல்ல மாட்டேன், சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும், அப்படி நீங்கள் சொல்லாவிட்டால் உங்களுக்கு சிரசேதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். கடினமாக பேசுகிறார். அப்படி கடினமாக பேசும் பொழுது ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அது என்ன கட்டளைன்னு சொன்னாக்கா, அவர்கள் மறுபடியும் இப்படி கேட்டதுனால அதற்கு ராஜா, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டமான விஷயத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்கா போனால் உங்கள் எல்லாரும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்போது அதன் அர்த்தத்தை உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றார். இப்போ திருப்பவும் அதே மாதிரி தான் அவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த ராஜ சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாரு, ஞானிகள் எல்லாம் கொலை செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டளையிடுறாரு. யார், நம்ம நேபுகாத் நேச்சர் என்ன செய்கிறாரு, ஞானிகளெல்லாம் என்ன செய்யணுமா, கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்டு என்ன செய்கிறாரு, ஒரு தலைவனை அனுப்புகிறார். இதில் ஞானின்ற ஒரு லிஸ்ட்டில் யார் வராங்கன்னா, தானியேலும் வராங்க, அனனியா வராங்க, மீஷாவேல் வராங்க, அசரியாவும் வராங்க. இவர் தானியேல் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஞானிகள் கொலை செய்ய வேணுமே கட்டளையிட்டாரு, அதனால் வந்து இப்போது நாங்கள் கொலை செய்வதற்காக நாங்கள் புறப்பட்டு போகும்பொழுது இதை தானியேல் வந்து கேள்விப்படுறான். தானியேலை தேடுறாங்க கொலை செய்வதற்காக. அப்போது பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜானுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாக அரியோக்கோட தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி அந்த அரியோக்கு என்பவனை தான் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த அரியோக்கிட்ட போயிட்டு புத்தியாக ஞானமாக பேசுகிறாரு. எனக்கு என்ன ஞானமாக பேசுகிறாருன்னு சொன்னால், இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாக பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வுக்காரனாகிய ஆரோக்கியனிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். அப்போ என்ன சொல்கிறார், தானியேல் 1:16 தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணி கொண்டான். அப்புறம் என்ன சொல்கிறான்னா, வந்து அந்த நபர்கிட்ட சொல்கிறான், நான் வந்து எனக்கு என்ன பண்ண, தவணை கொடுங்க, நேரத்தை கொடுங்க, காலத்தை கொடுங்க, நான் அதுக்கு என்ன செய்கிறேன்,
அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்கிறேன் என்று அவன் கேட்டுக்கொண்டபடினால சரி அவர் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு இரவு அன்றைய இரவு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தானியேல் தன் வீட்டுக்கு போய் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. 2:17 தானியேல் என்ன பண்ணுறாராம், தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மரப்பொருளை குறித்து பரலோகத்து தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக என்ன செய்கிறாங்களாம், விண்ணப்பம் செய்தார்கள் என்று இங்கே பார்க்குறோம். எப்படி விண்ணப்பம் செய்கிறாங்க, கர்த்தரிடத்தில் அனனியா, யாரெல்லாம், அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஏன்பா நம்மளெல்லாம் அழிக்க போகிறாரு ராஜா, ஞானிகளெல்லாம் அழிக்க சொல்லிட்டாரு, நாம் இதை பற்றி என்ன பண்ணணும், தேவனிடத்தில் விண்ணப்பம் வச்சு நம்ம ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அதை சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தை தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு தானியேலுக்கு வெளிப்படுத்துறார், அந்த மறைவான ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்துறார். அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். வெளிப்படுத்திட்டார், அதனுடைய சொப்பனை என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு வெளிப்படுத்துறார். உடனே தேவனை நோக்கி என்ன செய்யறாரு பாருங்க, அவன் ஜெபித்த உடனே கர்த்தர் கேட்டாரா இல்லையா, தானியேலுடைய சத்தத்தை கேட்டாரா இல்லையா, அவருடைய ஜபத்தை கேட்டாரா இல்லையா. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு என்ன பண்றாரு, மறைப்பொருளை வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல தானியேலுக்கு சொன்ன உடனே தானியேல் என்ன சொல்றாரு, நன்றி சொல்றான், தேவனுக்கு என்ன சொல்றான், தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலிலும் ஸ்தோத்திரம் உண்டாதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானம் கொடுக்கிறது கர்த்தர் தான், வல்லமுள்ள தேவன் அவர் தான். அவர் காலங்களையும் சமயங்களையும் என்ன பண்ணுவாரா, மாற்றுகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் சொல்றாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைப்பொருளமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை நாங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்க, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டி. அப்போ பாருங்க, அங்கே யார், 4 பேரும் சேர்ந்து தான் ஜெபிச்சிருக்கிறாங்க. அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எங்கே உம்முடைய நாமத்தினால 2 பேர் 3 பேர் ஜெபிக்கிறாங்க அங்கே இருப்பேன்னு சொன்ன தேவன். அந்த வாசகத்தை இங்கே நினைப்பு வருவது பாருங்க. அவர் தவணை கேட்கிறாரு, ஆனால் 4 பேர் சேர்ந்து தான் ஜெபிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 23வது 2:23 என் பிதாக்கள் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமை கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எனக்கு அறிவித்து. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சோம், ஆனால் அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்னா தானியேலுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். இப்படி ஒரு ஜபத்தை கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை கர்த்தர் கேட்டதுனால தானியேல் என்ன செய்தார், போயிட்டு அழகாக ராஜா கிட்ட போய் பேச போகிறார். அப்போது 2:26 நான் கண்ட சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா அப்படின்னு ராஜா கேட்குறார். உடனே என்ன சொல்கிறார் தானியேல், நான் ராஜா கேட்கிற மரப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளும் ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் குரு செல்வர்களும் கூடாது, ஆனால் நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு அந்த மரப்பொருளை வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவர் கண்ட சொப்பனம் என்ன என்றது சொல்கிறார். 2 அதிகாரம் 31-35 அவர் என்ன சொப்பனை கண்டார்னு சொன்னால், நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். 2வது, அந்த ஒரு பெரிய சிலை மிகுந்த பிரகாசமாக இருந்தது. 3வது விஷயம், அது உமக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. இதுதான் அவர் கண்ட சொப்பனம். அந்த சொப்பனத்திலே அந்த சிலையின் தலை எப்படி இருந்துச்சான், அந்த கண்ட அந்த சொப்பனத்தில் அந்த சிலையின் தலையை 2:32 சொல்லப்படுகிறது, சிலையின் தலை பசு பொன்னால இருந்துச்சான், சிலையின் மார்பும் புயங்களும் வெள்ளியுமா இருந்துச்சான், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்குளமாக இருந்துச்சான், அது கால்களும் அது பாதங்களும் இரும்பு பாதி களிமண் பாதியாக இருந்துச்சான். இப்படி நீ கண்ட சொப்பனத்திலே இதுதான் சொப்பனம். இப்போ அவருடைய அந்த சொப்பனத்தை சொல்லிட்டாரு. அடுத்தது, ஒரு
கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணாகி அதன் பாதங்களில் மோதி அவைகள் நொறுக்கப்பட்டு மோதிய கல் ஒரு பெரிய பருவதமாகி பூமி எங்கும் இருப்பிட்டு அப்படின்னு இந்த கனவை மட்டும் அவர் சொல்லிட்டார். இப்போ கனவின் அர்த்தத்தை சொல்கிறார். இப்போது சொப்பனத்தில் அர்த்தம் வேணும் இல்லையா, அவர் சொன்னார் இல்லையா, ராஜா கேட்டார் இல்லையா, நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், நான் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொன்னபோது 2:37 என்ன சொல்கிறார், ராஜாவே நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர், பரலோக தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையாய் அருளினார். மனிதன் மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் சகலத்தையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்தார். உம்மை அவைகளிலெல்லாம் என்ன பண்ண ஆளும்படி செய்கிறாரே. அதுதான் பொன்னான அந்த தலை. அந்த சரி சொன்னார் இல்லையா, 4 பாகமாக பிரித்தார் இல்லையா, பொன்னான அந்த தலை நீரே, அந்த தலை நீ தான்ப்பா, அதுதான் இதனுடைய அடையாளம். 2வது விஷயம் என்னன்னா, உனக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். அந்த வெண்கலத்துக்கு என்ன சொல்றாரு, ஒரு ராஜ்யம் தோன்றுவதாக சொல்றாரு. 4வது என்ன சொல்றாரு, 3வது 4வது ராஜ்யம் இருமன போல இரும்பு போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கிறது போல சின்ன பின்னம் ஆக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடும் அப்படின்னு சொல்றாரு. 2வது அந்த பாதி களிமண் பாதி இரும்பு சொன்னார் இல்லையா, அதுக்கு என்ன சொல்றாரு, பாதங்கள் களிமண்ணும் பாதி இரும்புமான அந்த என்ன செய்யுமா, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலைந்திருக்க நீ கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். ஒரு கல் எப்படி இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னும் நெருக்கிறதோ அப்படியே அந்த ராஜ்யம் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றைக்கு நிற்கும் என்று அர்த்தத்தை சத்தியம் என்று சொன்னான். 2:45 இதுதான் அர்த்தம், இதுதான் சத்தியம் என்று சொல்றான். ராஜா உடனே ஆச்சரியப்பட்டு என்ன பண்றாரு, தானியேலுக்கு அப்படியே முகம் குப்புற விழுந்து வணங்கி காணிக்கைகளை செலுத்தி தூபம் காட்டி என்ன செய்யறாரு, தானியேலுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கிறார். நீர் இந்த மாதிரி மறைப்பொருளை வெளிப்படுத்த மெய்யாதாப்பா உன்னுடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்று அவருக்கு சொல்றார். உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களும் ஆண்டவரும் மரப்பொருளை வெளிப்படுத்துமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு என்ன சொன்னா, அவருக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் ராஜா முழுவதையும் என்ன பண்றாரு, அதிகாரியா வைக்கிறார். பாருங்க, அதிகாரியா வைக்கல. அதோடு இல்லாமல் அந்த தானியேல் கூட இருந்த அனனியா எல்லாரும் என்ன செய்கிறாரு, அனனியாவை என்ன செய்கிறாரு, அனனியா மீஷாவேல் அசரியா எல்லாரும் என்ன பண்ணுறாருன்னா, அவன் வேண்டிக் கொள்வது நிமித்தம் என்ன பண்ணுறாரு, பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். இப்படிப்பட்ட காரியங்களை செய்த தானியேல் என்ன செய்கிறாரு பாருங்க, அவன் பொறுமையாக இருந்தனால என்ன செய்தார், அவன் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் பொறுமையாக இருந்தனால அவனுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்தார். அவர் அமைதியாக இருந்து அழகான அந்த வார்த்தைக்கு சொன்னதுனால ஒரு அதிகாரியை வைத்தார். அடிமையாக இருக்கலாம், ஒருவேளை அவர் 16 வயதில் அடிமையாக போனாலும் 70 வருஷ காலம் அவர் என்ன இருந்தார்னா அடிமையாகவே இருந்தாங்களாம் அந்த பாபிலோன் காலத்தில். அப்போ கிட்டத்தட்ட 96 வருடங்கள் அவர் அடிமையாக இருந்தாலும் மறுபடியும் அடிமையாக வந்தவர் மறுபடியும் எங்கே போல அவர் குடும்பத்தையே போய் பார்க்கலன்னு வரலாறு சொல்கிறது. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி காரியத்தை நம்ம தானியேலை பார்க்கும்போது எவ்வளோ விசேஷத்தவர்களாக இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் அவர் மேல் எவ்வளோ அந்த ஜபத்தை கேட்டு அவருக்கு என்ன செய்கிறார், சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்கிற கர்த்தர் நம்மளுக்கும் அப்படி விடுதலை கொடுப்பாராக. இப்பொழுது ஒரு சின்ன ஜபத்தின் மூலமாக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தர் நல்லவரே அப்பா, அந்த மாலை வேளையிலே இந்த நேரத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக தானியேலை போல தகப்பனே அப்பா, சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்து பொறுப்புகளையும் கொடுத்து என் தேவன் உண்மையிலாக தகப்பனே அவர்களை மாற்றின கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஆமேன் ராஜா. இப்படி வாலிபர் நேரத்திலே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அவர்கள் நீ ராஜாதி ராஜா தேவாதி தேவன் என்று அப்பா ராஜாவே சொல்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. நீரே எங்களுக்கு தேவாதி தேவன் ராஜா. அப்படியே நீ செய்வதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள் ஒவ்வொரு ஜபத்தை நீ கேட்டு பதில் தர வேண்டுமா என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதிகன மகிமை உம்மைக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.